ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கணக்கு பதிவியல் அதில் இருக்க 4வது பாடத்தில் இருக்க கணக்குகள் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4th சாப்டர் 4வது பாடம் நற்பெயர் பாடத்தில் இருக்கக்கூடிய நற்பெயர்னா என்ன, அதோட விளக்கம் பார்த்தோம், அதோட வகைகள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃபார்முலாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதில் இருக்க கணக்குகள் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வகை வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதாரண சராசரி லாப முறை. ஸோ சாதாரண சராசரி லாப முறை அப்படின்னும் போது என்ன சம்ஸில் கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஒரு நிறுவனத்தில் கடந்த 5 ஆண்டுகளின் லாபங்கள் பின்வருமாறு. ஸோ அதோட 2000 வருஷங்கள் அதோட லாபங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆண்டுகளின் சராசரி லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயர் மதிப்பினை கணக்கிடவும். ஸோ நற்பெயர் என்ன பண்ணணும்னா சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நற்பெயர் கணக்கிடணும். ஸோ இதில் இருக்க சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது முழுக்க எல்லாமே பயிற்சி கணக்குகள் தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ பாருங்கள், சராசரி லாபம் ஃபஸ்ட்டு என்ன மெத்தட் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதாரண சராசரி லாப முறை. அதில் சராசரி லாபத்துக்கு உண்டான ஃபார்முலா நம்ம ஃபார்முலாவை எழுதணும் அப்படின்னாலே நமக்கு சம்மில் வந்து அடித்து போட மாட்டாங்க. அட்லீஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும், 1 மார்க்காவது கரெக்டான ஃபார்முலா எழுதுனீங்க அப்படின்னா கிடைக்கும். சராசரி லாபம் ஈக்குவல் டு மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ சம்மில் நமக்கு லாபங்கள் கொடுத்துருக்காங்க. 10,000, 11,000, 12,000, 13,000, 14,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ 10,000, 11,000, 12,000, 13,000, 14,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ ஆண்டுகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4 மொத்தம் 5 ஆண்டுகள் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கூட்டிட்டு 5ஆல் வகுக்கணும். ஸோ 60,000 வருது. 60,000த்தை 5ஆல் வகுக்கணும். ஸோ அப்போ 5 60ல் எத்தனை 5 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ அப்போ சராசரி லாபம் ஈக்குவல் டு 12,000. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நற்பெயருக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா நற்பெயர் ஈக்குவல் டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஸோ சம்மில் நமக்கு கொடுத்துருக்காங்க கொள்முதல் ஆண்டுகள் எண்ணிக்கை வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம சராசரி லாபம் கண்டுபிடிச்சிட்டோம் 12,000 இன்ட்டு பெருக்கல் 2. ஸோ கொள்முதல் ஆண்டு 2. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நற்பெயர் ஈக்குவல் டு 24,000. சரியா? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க, ஃபார்முலாஸ் எழுதுங்க. ஓகே, ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.